ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி வடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் ஒரு சிம்பிளாக ஒரு டிஃபன் தான் பண்ண போகிறோம். இது என்னன்னாக்கா மோர்களி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். திடீர்னு நைட்டு டிஃபனுக்கு மாவு இல்லை அப்படின்னா அந்த அரிசி மாவு கைவசம் இருந்ததுனாக்கா டக்குன்னு இந்த டிஃபனை பண்ணிடலாம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்குமா என்னங்கிறது தெரியாது. இருந்தாலும் வயசான வாழ்க்கை ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் ஒரு டிஃபனா அப்படிங்காதீங்க. சும்மா ஒரு நாளைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை போட்டு ஒரு ஈஸியாக ஒரு டிஃபனாக பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் அந்த காலத்தில் இதெல்லாமும் ஒரு நல்ல டிஃபனாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. வயசானவாள்லாம் காலம்பறையே சாப்பிட்டுடுவா. மத்தியானம் ஒரு 3 மணி வாக்கில் இந்த மோர்களியை பண்ணி கொடுத்துட்டானாக்கா பாட்டு சாப்பிட்டுடுவா. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மோர்களி செய்யறதுக்கு தேவையான சாமான் என்னன்னு பார்ப்போம். பச்சரிசி மாவில் தான் இதை செய்ய போகிறோம். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இது இடியாப்ப மாவாக இருந்தால் கூட அதுலேயும் பண்ணலாம். இப்போ அதே டம்ளரால் 3/4 டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் ஓரளவு புளிச்சிருக்கணும். முதல் நாள் துவைச்ச தயிராக இருந்தால் ஓரளவு புளிப்பு இருக்கும். அந்த மாதிரி தயிராக எடுத்துட்டா தான் இந்த மோர்களிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப இன்றைக்கி துவைச்ச தயிர்னா புளிப்பே இல்லாமல் இருக்கும். அதனால் அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தயிரை நல்லா கடைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சிட்டு நம்ம மாவு எடுத்த டம்ளரால் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு அதில் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல். மொத்தமாக பார்த்தா தயிர் ஒரு 3/4 டம்ளர் விட்டுருக்கோம். தண்ணி ஒரு கிட்டத்தட்ட 3 டம்ளர் அளவுக்கு விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 4 டம்ளர் கணக்குக்கு வந்துடுறது. அது மாதிரி கொஞ்சம் தாராளமாக விட்டு கலர்றத தான் நல்லா அந்த மாவு வெந்து வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாமல் நல்லா இருக்கும். இல்லாட்டா மாவு வேகாமல் பல்லுலலாம் ஈசிக்கும். இப்போ இந்த கரைச்சி வச்ச மோரை நம்ம மாவு அளந்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் அந்த மாவை. இப்போ அந்த மாவில் மோரை விட்டு அதுக்கு தகுந்த உப்பையும் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரண்டியால் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நான் மோர் மிளகா தான் இதுக்கு தாளித்து கொட்ட போகிறேன். ஏன்னா மோர் மிளகாயில் வேறு உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. வேணுன்னா அப்புறமா கூட கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு கலந்துக்கலாம். சாதா மிளகா போட்டோன்னாக்கா தைரியமாக போடலாம். அதனால் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டோம். அடுத்தது நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு வானலை போட்டு அதில் ஒரு குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நான் டேபிள் ஸ்பூனாக இருந்ததுன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுண்டா போகிறோம் அந்த எண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெயில் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். பெருங்காயத்தை கொஞ்சமாக போட்டுட்டு அது பொரிஞ்சதும் கடுகையும் போட்டுட்டு அதுவும் வெடித்ததுக்கப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பை போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்ததும் ஒரு 5-6 மோர் மிளகா போட்டுருக்கேன். இது அவ்வளோவா காரம் இல்லைங்கிறதுனால போட்டுருக்கேன். அவ்வளோவா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வத்த மிளகாவாக இருந்தாக்கா ஒரு 3 போட்டுண்டா போகிறோம். அது ரொம்ப உரைக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அவ்வளோவா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த மிளகாவும் செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையை ஒரு கொத்து கிள்ளி போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு கரைசல் எடுத்து அதில் விட்டுட வேண்டியதுதான். அந்த வானலில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா உளுத்தம்பருப்பு தீஞ்சிரும். 2வது இது ஹையில் வச்சோன்னாக்கா ஒழுங்காக வேகாது. சிம்மில் வச்சு பொறுமையாக நிதானமாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாவு பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு அந்த பாத்திரத்தை நல்லா அலம்பி இந்த மாவு கரைசல்லே விட்டுடலாம். இப்போ நல்லா கலரிண்டே இருக்கணும். அடி ஒட்டாமல் வர வரையிலும் கலரிட்டு அது வெந்து கெட்டியாக ஆகிடும். பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்குங்கிறது. கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். எங்கள் மாமியார்லாம் எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் இது பண்ணுவா. நல்லாவும் இருக்கும். அவள் பண்ணி கொடுக்குறதே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் உப்பு போகாத மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக தூவிக்கிறேன்னா நீங்களும் வாயில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட கலந்துக்கலாம். வேணும்னா முதல்ல நிறையா உப்பு போட்டுட்டோன்னா அப்புறம் கஷ்டம், சாப்பிட முடியாது. அதனால் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மோர்களி நல்லா வெந்து அடி ஒட்டாமல் வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் மேலாக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு நல்லா ஒரு கலரை கலரிட்டு தட்டில் பரத்தி வச்சிடலாம்.
உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்குன்னா தேங்காய் எண்ணெய்லையும் இது பண்ணலாம். நல்ல வாசனையாக தான் இருக்கும். அவளுக்கு எந்த எண்ணெய் பிடிக்கிறதோ அதை போட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டை எடுத்து அதில் நல்லா பரத்தி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம துண்டம் போட்டுக்கலாம். சூட்டில் போட்டோம்னாக்கா வராது ஒழுங்காக. இப்போ இந்த மோர்க்களி நல்லா ஆறி போயிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம தோசை திருப்பியை வச்சு பீஸ் போட்டுக்கலாம். தோசை திருப்பியோ கத்தியோ எது உங்களுக்கு சௌரியமோ அதை வச்சு சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெருங்காய வாசனையோட புளிப்பு உப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. இது எப்படி கையில் ஒட்டாமல் அப்படியே அழகாக கேக்கு துண்டமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.